ஹலோ ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான வீடியோ. டிகோடிங் தமிழன் பேக் டு ட்ராக். எப்பவுமே எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லா பேய் படங்கள்லயுமே ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க, இல்ல அந்த பேய் அந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்லயோ இல்லனா ஏதாவது ஒரு பொம்மையிலையோ இருக்கிறத தான் நீங்க பார்த்திருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நிறைய ஹாலிவுட் மூவிஸ், நிறைய டாலிவுட் மூவிஸ், நிறைய காலிவுட் மூவிஸ்னு சொல்லி எல்லா மூவிஸையும் லிஸ்ட் பண்ணிட்டே போகணும். நீங்களே எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அது ஏன் அப்படி வைக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக ஒரு ஆப்ஜெக்டை இந்த மாதிரி ஹாண்டடா காட்டணுங்கிறது? அதை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஹிஸ்டரி வில் டெல் த ட்ரூத். ஸோ எதற்காக இந்த பொம்மைகளை ஹாண்டடா காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கான உண்மையான சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். வெல்கம் டு த வீடியோ. திஸ் இஸ் டிகோடிங் தமிழன், நம்மொழியில் நமக்காக. வெந்நீரை காலில் ஊத்துன மாதிரி ஓடிட்டு இருக்க இந்த வேகமான உலகத்துல நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. உயிருள்ளாத ஒரு பொம்மையை ஒரு குழந்தை கையில கொடுக்கும்போது உயிருள்ள ஒரு மனுஷனோட அது எப்படி பிளே பண்ணுமோ அதே மாதிரி பிஹேவியரோட பிளே பண்ணுது. ஒரு உயிருள்ள மக்கள் கூட்டத்துக்குள்ள எப்படி நம்ம பழகுவோமோ குழந்தைகள் அதே மாதிரி அந்த பொம்மைகளை வச்சு பழகுது, அது கூட பேசுது, அது கூட விளையாடுது. சோ அந்த பொம்மைகளும் அதுகள் கூட கம்யூனிகேட் பண்றதுனாலதான் இது நடக்கும். இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ண போற விஷயம் உங்களுக்கு திகிலா இருக்கலாம், சந்தேகத்தை கிரியேட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருக்குமா இருந்தா நீங்களே கூகுள் பண்ணி பாருங்க. ஷாக்கிங் நியூஸஸ் ஆர் வெயிட்டிங். நம்ம எல்லாருமே அனபெல்னு சொல்ற ஒரு ஹாரர் மூவியை பார்த்திருக்கோம். அந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த உலகம் முழுக்க ஒரு போடு போட்ட படம். ஆனா அந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிதா இருந்தாலுமே கூட சினிமாக்காக ரொம்ப சினிமேட்டிக்கா கொஞ்சம் கலந்து எடுத்திருப்பாங்க. இப்படி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லப்பட்டிருக்க இந்த படம் அப்படி உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? 1917 ரெண்டு பொண்ணுங்க ஹாஸ்டல்ல தங்கி நர்சிங் படிக்கிறதுக்காக போறாங்க. இப்படி ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதுல ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணோட அம்மா மட்டும் ஒரு பொம்மைய வாங்கி அவங்க ரெண்டு பேர்த்துல ஒரு ஆளுக்கு பேக் பண்ணி கொடுக்கறாங்க. அந்த பொம்மை பேரு தான் அனபெல். அப்படி பொம்மை ஒண்ணு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனியாவே கிடையாது. எப்பயுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வீட்டுல தனியா இருக்கும்போது நீங்க தனியா இருக்கீங்கிறது பயம் கிடையாது, ஒருவேளை நம்ம தனியா இல்லையோ அப்படிங்கிறது தான் பயம். எப்பயுமே ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு நர்சிங் படிக்கிறதுக்காக போக அந்த நேரத்துல அந்த பொம்மைய எங்க வச்சுட்டு போனாலுமே கூட அந்த பொம்மை அந்த குறிப்பிட்ட பொண்ணோட பெட்ல தான் எந்த நேரமும் வந்து இருக்குது. இத ரொம்ப வியர்டா ஃபீல் பண்ண அவங்க ரெண்டு பேரும் இன்னொரு சில விஷயங்களையும் அவதானிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே டேபிள்ல வால்ஸ்ல எல்லாத்துலயுமே ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கிறுக்கி இருக்கு. ஹாஸ்டல்னு சொல்லும் போது அதுல இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருப்பாங்க. சோ யாரோ உங்களை கிண்டல் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா விட்டுட்டாங்க. நம்ம எதையெல்லாம் கேஷுவல்னு பாக்குறோமோ அது எதுவுமே இங்க கேஷுவல் கிடையாது. பட் அந்த காலத்துல சிசிடிவி கேமராஸ்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸா இல்லாத காரணத்தினால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு நர்சிங் படிக்க போற மாதிரி போயிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுல ஒதுங்கி அவதானிச்சு பார்த்துருக்காங்க. ஆனா வீட்டுல வித்தியாசமா யாருமே வந்து போக இல்லாதனால சரி ஓகேன்னு சொல்லி அவங்க காலேஜுக்கு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஹெல்ப்னு சொல்லி கிறுக்கி இருந்திருக்கு. ஒரு முறை அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு விட்டு பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுங்களுடைய ரூம்ல வந்து தங்கியிருக்காரு. ஆனா ஒரு நாள் அவரே சொல்லியிருக்காரு, இந்த அனபெல் பொம்மை வந்து என்னை அடிச்சது அப்படின்னு சொல்லி. பட் உண்மையில என்ன நடந்ததுன்னா, அவருடைய கைகள்ல அடிச்சதுக்கான காயமும் அதுல இருந்து பிளட்டும் கூட வந்திருந்தது. என்னடா இது ரொம்ப வியர்டா இருக்கு, ரொம்ப ஹாண்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு கொண்டு போய் கொடுத்தப்ப அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸஸ் காத்துட்டு இருந்தது. என்னன்னு சொன்னா, அங்க இருக்கிற ஃபாதர் அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ சொல்றாரு. நீங்க இவ்வளவு நாள் வச்சிட்டு இருந்த இந்த பொம்மையில பல ஆவிகள் அடங்கி இருக்கிறத சொல்றாரு. இத 2-3 முறை விரட்டுறதுக்காக ட்ரை பண்ணியும் கூட இத விரட்ட முடியல. சோ இப்ப அது ஒரு ஃபேமஸான மியூசியத்துல இருக்கு. மேபி நீங்களும் போனா கூட பார்க்கலாம். போற நேரம் வீட்டுல சொல்றேன். எப்படி நம்ம ஸ்ரீலங்கால கலம்போ மாதிரி நிறைய சிட்டி அதுக்கு இருக்கிற நிறைய மினி ஸ்ட்ரீட்லாம் எவ்வளவு பிஸியா இருக்கோ அதே மாதிரிதான் ஜப்பான்லயும் ஒரு பிஸியான ஸ்ட்ரீட் இருக்கு.
அந்த பிஸியான ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருந்த ஒரு பையன் தான் சுசுகி. அந்த சுசுகிங்கிற பையன் தன்னுடைய 2 வயசு தங்கச்சிக்காக ஒரு அழகான கியூட்டான பொம்மையை வாங்குறான். அந்த பொம்மை பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா, அழகா, ஷார்ட்டா ஹேர்லாம் கட் பண்ணிட்டு பாக்குறதுக்கு ஒரு குழந்தை மாதிரியே இருந்தது. தன்னுடைய 2 வயசு தங்கச்சி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சுசுகி செஞ்ச வேலை தன்னுடைய தங்கச்சி உயிரே வாங்கும்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. பொம்மை ரொம்ப பிடிச்சு போன தன்னுடைய தங்கச்சியான ஒக்கிக்யூக்கு இந்த பொம்மை மேல ரொம்பவே எஃபெக்ஷன் வருது. அதனால சாப்பிடும்போது, தூங்கும்போது, எல்லா டைம்லயுமே அந்த பொம்மை அவ கூடயேதான் இருக்கு. ரொம்ப மர்மமான முறையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒக்கிக்யூ இறந்து போறா. அதனால அவங்க வீட்டுல உள்ளவங்க ஒக்கிக்யூவை மறக்க முடியாம அவ கூடயே இருந்த அந்த பொம்மைக்கு ஒக்கிக்யூன்னு பேர் வைக்கிறாங்க. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தாலுமே கூட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, பொம்மை வாங்கும்போது நல்ல ஷார்ட்டா ஹேர்லாம் கட் பண்ணி இருந்தது. சில நாட்கள் போக 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 அந்த பொம்மையில முடி வளர ஆரம்பிச்சு. இது ரொம்ப வியர்டா ஃபீல் பண்ண அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பொம்மைய டெக்னிக்கல் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்த அந்த டாக்டர்ஸ் சொன்ன விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா அந்த முடி மனுஷனோட, அது யாரோடதுன்னு கேள்வி வரும்போது ஒக்கிக்யூவோட. சோ இறந்து போன தங்கச்சி அந்த பொம்மையில தான் இருக்காங்கிறத ஃபேமிலியா நம்பினாங்க. என்னோட பசங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சயின்ஸுக்கு நிறைய கேள்விக்கு பதில் தெரியும், ஆனா எல்லா கேள்விக்கு பதில் தெரியும். யூஜின் ஆர்டோ அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்டிஸ்டுக்கு தன்னுடைய 6 வயசுல ராபர்ட்னு சொல்ற ஒரு பொம்மை கிடைச்சிருந்திருக்கு. சின்ன வயசுல ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்த யூஜினுக்கு தன்னுடைய ஒரே ஒரு ஃப்ரெண்டா இருந்தது ராபர்ட் மட்டும்தான். ஒரு நாள் ராபர்ட்டும் யூஜினும் ரூம்ல விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா வெளியில இருந்து வந்த அவங்க அம்மாவுக்கு உள்ள 2 பேர் இருந்து பேசுற மாதிரியும் 2 பேர் இருந்து சிரிக்கிற மாதிரியும் கேட்டிருக்கு. திடீர்னு அந்த கதை ஓபன் பண்ணி வந்தப்ப ராபர்ட்டும் யூஜினும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஒரு முறை யூஜினுக்கு எக்ஸாம் அந்த டைம்ல என்ன எப்ப பாரு பொம்மையோட விளையாடிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா அந்த பொம்மையை வாங்கி ஒரு ரூம்ல கொண்டு போயிட்டு போட்டுறாங்க. ஆஃப்டர் 1 வீக்ல எக்ஸாம் முடியுது. சோ எனக்கு என் பொம்மை வேணும்னு யூஜின் கேக்குறப்ப அந்த பொம்மையை எடுத்து கொடுக்கறதுக்காக அவங்க அம்மா அந்த ஸ்டோர் ரூம் ஓபன் பண்ணிருக்காங்க. அப்ப யூஜினுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கர ஷாக் ஒண்ணு காத்துட்டு இருந்தது. அந்த ரூம்ல எடுக்கவே முடியாத எட்டாத உயரத்துல இருந்த நிறைய பொருட்கள் கீழே விழுந்து கிடக்கிறதையும், ஆனா ராபர்ட் வச்ச இடத்துல இருக்கிறதையும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யூஜினும் அவங்க ஃபேமிலியும் ஒரு நாள் ஃபேமிலி ட்ரிப்புக்காக அவங்க வீட்டை பூட்டிட்டு அவங்க வீட்டுல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற சில இடங்களை போய் பார்த்துட்டு வரலான்னு போயிருக்காங்க. அந்த டைம்ல செல்போன் வசதி இதெல்லாம் அதிகமா கிடையாதனால அவங்க 3 டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வர்ற டைம்ல ஒரு விஷயத்த அவதானிச்சிருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த வேற வீட்டுக்காரங்க எல்லாருமே ஒரே விஷயத்த மாறி மாறி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு நாள்ல 2 நாள்ல 3 தடவை அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருந்ததை பார்த்திருக்காங்க. இதை விட பயங்கரமான ஒரு ஃபேக்ட் ராபர்ட்டை பத்தி சொல்ல இருக்கு. என்னன்னா, ஒரு முறை இந்த வீட்டோட செக்யூரிட்டி ஜன்னல் வெளியா ராபர்ட்டை பார்த்துட்டு இருந்த டைம்ல திடீர்னு ராபர்ட் செக்யூரிட்டி பக்கம் திரும்பினதை செக்யூரிட்டி பார்த்துட்டு அலறி அடிச்சு ஓடி இருக்காரு. எத்தனையோ ரூபாய் அதிகமா காசு தரேன்னு சொல்லியும் கூட அவர் வரவே இல்லை. பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கிற பொம்மை தான் சாரிட்டா. 2010ல வான் நூவர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ் இறந்து போறனால அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதுல சரிட்டாவும் இருந்திருக்கு. இந்த பொம்மை அவங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் ஹாண்டட்டா நடந்துகிட்டு இருக்கிறத அவங்க ஒப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்பயுமே ஒரு குழந்தை அவங்க வீட்டுல அழுதுட்டே இருக்கிற ஒரு விஷயத்த அவதானிச்சிருக்காங்க. அது எங்க இருந்து வருதுன்னு தேடி பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பொம்மை வச்சிருக்க ரூம்ல இருந்தா வருதுங்கிறத வான் நூவர்ஸும் அவங்க குழந்தைகளும் கண்டுபிடிக்கிறாங்க. என்னடா இந்த பொம்மை ரொம்ப ஹாண்டட்டா இருக்கு, ரொம்ப வியர்டா இருக்குன்னு சொல்லி அதை வீசுறதுக்கும் மனசு இல்லாத அவங்க அதை ஒரு ரூம்ல வச்சு பூட்டுறாங்க. ஆனா அது எப்ப எங்க வச்சு பூட்டினாலுமே கூட அந்த பசங்க இருக்க ரூம் பக்கத்துல தான் காலையில இருந்திருக்கு. இப்பதான் நார்ஸோட அந்த ஃபேமிலிக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, செத்து போன அவங்களுடைய ரிலேட்டிவ்க்கும் இவங்கள ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களோட முதுகுல பயங்கரமான நகை கீறல்களையும் கை தழும்புகளையும் அவங்க அம்மா அவதானிச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டப்ப அப்பதான் சொல்லியிருக்காங்க, என்னைய சரிட்டா நைட் வந்து அடிச்ச மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படிங்கறத அந்த 2 குழந்தைகளுமே சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியால வாழ்ந்துட்டு இருந்த கேரி வாரன் தன்னுடைய பூர்வீக வீட்டுக்கு ஒரு முறை போயிருக்காரு.
என்னடா இந்த வீடு ரொம்ப பாலடைஞ்சு கிடக்குது, யாருமே பாவனைக்கு இல்லையா, யாருமே இதை வாங்கலையா அப்படின்னு சொல்லி அப்பதான் அவருக்கு ஒரு டவுட்டே வருது. சரி, அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்க்கலான்னு சொல்லி, ஏன் இந்த வீட்டுல யாருமே இல்ல, இது எங்களோட பூர்வீக வீடு தான், ஏன் இதை யாருமே விற்கலையா அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டுல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த வீட்டுல பேய் இருக்கு, அதனாலதான் இதை யாருமே வாங்கல, நாங்களும் யாருக்கும் விற்கலங்கிறத வீட்டு பக்கத்துல இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. என்ன பேயா அப்படிங்கிற ஒரு கொஸ்டனோட நம்ம வாழ்ந்த பூர்வீக வீட்டுக்குள்ள போறதுக்கு நமக்கு என்ன பயங்கிற எண்ணத்தோட அவர் கதவை திறந்துட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா அந்த வீட்டுக்கு பேயோ பிசாசோ கிடையாது, லெட்டாங்கிற பொம்மை தான் இருந்தது. இந்த பொம்மை பாக்குறதுக்கு ரொம்ப வியடா இருந்தனாலையும், இந்த பொம்மையை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னதுனாலையும் இது ஒரு மியூசியத்துல கொடுத்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க. பார்த்தா ஈஸ்டர்ன் யூரோப்ல 250 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்மலாட்டத்துக்கு பயன்படுத்தின பொம்மை தான் இந்த லெட்டாங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, மியூசியத்துல சயின்டிபிக்கலி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, சோ அதோட ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத சர்ச்சில் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்ப அங்க உள்ளவங்க சொன்னது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். சுமார் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியில மூழ்கி செத்த ஒரு பையனோட, அதாவது 6 வயசு பையனோட ஒரு ஆவி இந்த லெட்டாங்கிற பொம்மைக்குள்ள இருக்கிறத ரொம்ப கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. இந்த லெட்டா நான் இதுவரைக்கும் சொன்ன பொம்மைகள் மாதிரி யாரையுமே அட்டாக் பண்ணது கிடையாது. ஆனா அந்த பொம்மையை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு பக்கத்துல நம்ம உட்கார்ந்தோம்னு சொன்னா நம்மள அறியாமலே ரொம்ப சோகமாகி நம்ம நெகட்டிவ் தாட்ஸுக்கு உச்சத்துக்கு போயிட்டு அழ ஆரம்பிச்சிருவோம்னு சொல்றாங்க. இதை செக் பண்றதுக்காக ரொம்ப பாப்புலரா இருந்த ஒரு டிவி ஷோக்கு இதை கொண்டு போய் வச்சு செக் பண்ண டைம்ல யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம லெட்டா மூவ் பண்ணதை பார்த்து தெரிச்சு ஓடின வீடியோ இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இனிமே இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் போடலான் இருக்கேன். ஸோ லைக், சப்ஸ்கிரைப் டு டிகோடிங் தமிழ். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். Until then, bye bye.